ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கோடிங் அண்டு டீகோடிங். ரீசனிங்கில் கோடிங் அண்டு டீகோடிங் பார்க்குறோம். ஓகேவா? கோடிங்னா என்ன? ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பேருக்கு இடையில மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு, அதாவது இன்னொருத்தவங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அது பண்ணுறதுக்கு தான் கோடிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இதில் டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், மிக்சடு வேர்ட் கோடிங் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது லெட்டர் கோடிங்னா இப்போ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணி இல்லை போத் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. நம்பர் கோடிங் அப்படின்னா ஃபார்வேர்டு இல்லாட்டி வந்து ரிவர்ஸ் ஆர் பேக்வேர்டு இல்லாட்டி போத் ரெண்டுமே பண்ணி கூட நம்மளுக்கு வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. மிக்சடு வேர்ட் கோடிங்னா இதில் நம்பர்ஸும் வரலாம், லெட்டர்ஸும் வரலாம், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ஆல்ஃபபெட்டோட நம்பர் வந்து எத்தனை மொத்தம் ஆல்ஃபபெட் நம்மளுக்கு 26 இருக்குல்ல, அதோட நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 13 எம் வந்து 13 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து ரிவர்ஸில் எழுதுங்க. NOPQRST இந்த மாதிரி எழுதிக்குங்க. அப்போ 13 + 13 26 வருமா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்படி கூட கேட்பாங்க. ஏக்கு பதிலாக வந்து இங்கே இசட்டை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க, பிக்கு பதிலாக ஒய், இந்த மாதிரி பேரில் கூட வந்து பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த மாதிரி எழுதிட்டு அதை நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இது ரெண்டுக்கும் உள்ள ஏ வந்துச்சுன்னா இப்போ அதை சப்போஸ் அது இசட்னு இப்போ கோட் பண்ணியிருக்காங்கன்னா அகைன் வந்து ஹெச்னா என்னன்னு கேட்டால் எஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி கோட் பண்ணவும் சான்சஸ் அந்த மாதிரி கூட சில சம்மில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நான் எப்படின்னு சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கோடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இசட் வரும். ஃபஸ்ட்டு எல்லா லெட்டர்ஸோட நம்பர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எம்னா எத்தனை அப்படின்னா 13th பிளேஸில் தானே எம் வருது, 13. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அதோட பேர் என்ன வரும் அப்படின்னா ஜெட்டு, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் கோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது புரியும். அதே மாதிரி இப்போ 5 டேபிள்ஸில் என்னென்ன வருங்கிற மாதிரி ஏன்னா ஒன்று தெரியும், அடுத்து ஈங்கிறது 5, ஜே 10, ஓ வந்து 15, டி 20, ஒய் வந்து 25. இந்த நம்பர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கால்குலேஷன் போடும்பொழுது இந்த நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அவ்வளோதான். இல்லாட்டி நம்ம வந்து இது மாதிரி எழுதிட்டு அப்படியே டைம் இழுக்கும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி வாங்க இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கேம்பிள் இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து இந்த மாதிரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சாரி, ஃபஸ்ட்டு ஜி கொடுத்துருக்காங்களா, ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, -1, 7 - 1 6. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து -1 பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஏக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கு, ஏக்கு எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, பின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ +1. அடுத்து எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, -1. பிக்கு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, +1. எல்லுக்கு கே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல் இங்கே 12 இருக்குது, கே 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -1. ஈயை வந்து எஃப்னு பண்ணியிருக்காங்க. ஈயோட வந்து நெக்ஸ்ட் டிஜிட் எஃப், ஸோ +1 பண்ணியிருக்காங்க. இதை இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வேர்டையும் நம்ம வந்து அதே மாதிரி தான் கோட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இங்கே -1 +1 -1 +1 இந்த ஃபார்மேட்டில் தான் அதை பண்ணியிருக்காங்களா. ஸோ இதையும் நம்ம அப்படி பண்ணலாம். எஃப் -1 என்ன, எஃப் வந்து 6. அப்போ -1 என்ன, இ. ஓகே, அடுத்து வந்து ப்ளஸ் பண்ணணுமா, எல் வந்து 12 + 1 என்ன, 13. அப்போ அது எம். அடுத்து ஓ வந்து 15, இப்போ மைனஸ் பண்ணணும், ஸோ என். அடுத்து டபிள்யூ இப்போ லாஸ்ட்டாக வந்து மைனஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எக்ஸு கிடைக்கும். டபிள்யூ 23 + 1 24. அப்போ அதுக்கிட்ட இருக்க லெட்டர் என்ன, எக்ஸ். அடுத்து இப்போ +1 பண்ணிட்டோம், அடுத்து -1 பண்ணோம். இலேருந்து -1 பண்ணால் என்ன கிடைக்கும், டி. ஓகே, அடுத்து ஆர். அடுத்து +1 பண்ணுமா, ஆர் +1 என்ன, எஸ்.
ஆறுங்கிறது 18 ப்ளஸ் 1 போட்டோன்னா 19. 19 கிட்ட இருக்க லெட்டர் என்ன? எஸ். இப்போ EMNX DS தான் இதோட ஆன்சர். இப்படி தான் நம்ம வந்து இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து cloud. C பிஃபோர் நம்பர் என்ன? B. அதாவது -1 பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இல்லாட்டி பிஃபோர் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, -1 ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது M பிஃபோர் என்ன வந்திருக்கு? M பிஃபோர் என்ன? L. ஸோ இங்கே L. O பிஃபோர் என்ன? N. U பிஃபோர் என்ன? T. L பிஃபோர் K. D before C. I before என்ன? H. N before M. G before என்ன வரும்? G before வந்து F. So F. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். LNTKCHMF இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த சம் பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஜஸ்ட் ரிவர்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? N. அதை ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்காங்க. அடுத்து O, I, T, U, T, I, T, S, N, I இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வேர்டையும் நம்ம அப்படி தான் கோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் என்ன? E. அடுத்து L, P, P, A. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா?